வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஆம்ஸ்டாங் விட்டு சென்ற பணியை அம்பேத்கர் வழியில் தொடங்க இருக்கும் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்கிறாரா? யார் இந்த பொற்கொடி? 20 வயது மூத்தவரை விரும்பி போராடி மணந்த பொற்கொடியின் ஜெய்பீம் வரலாறு. திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்த பொற்கொடி சட்ட படிப்பை முடித்து வழக்கறிஞராக செயல்பட்டு வந்தார். அண்ணல் அம்பேத்கர் மீது கொண்ட பற்றினால் அவரது வழியில் பொற்கொடியும் பௌத்த மதத்தை தழுவினார். பெரம்பூரில் ஆம்ஸ்டாங் தனது வீட்டின் அருகிலேயே உருவாக்கியிருந்த புத்த விகாருக்கு பொற்கொடியும் அடிக்கடி வந்து செல்வார். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ஆம்ஸ்டாங்கின் சமூக செயல்பாடுகளும் பௌத்த பண்பாட்டில் கொண்ட ஈடுபாடும் பொற்கொடியை மிகவும் கவர்ந்தது. ஒரு கட்டத்தில் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். தனது தந்தை திருநாவுக்கரசர் மூலம் ஆம்ஸ்டாங்கிடம் பேசி அவரது சம்மதத்தையும் பெற்றார். முதலில் தனது பொது வாழ்க்கையில் உள்ள சவால்களை கூறி மறுத்த ஆம்ஸ்டாங் பொற்கொடியும் அம்பேத்கர் மீது பற்று கொண்டவர் என்பதால் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார். இதனால் 44 வயதில் ஆம்ஸ்டாங்கின் திருமணம் நடைபெற்றது. 2016 ஆண்டு ஆம்ஸ்டாங் பொற்கொடி இருவருக்கும் பௌத்த மத வழக்கப்படி திருமணம் நடைபெற்றது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள புனித சார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் தமிழகத்தின் தலித் இயக்க தலைவர்களான திருமாவளவன், பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருமணத்துக்கு பின் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெங்களூரில் நடைபெற்ற புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி ஆம்ஸ்டாங் பொற்கொடி தம்பதிக்கு பிறந்த குழந்தைக்கு சாவித்திரி பாய் என்று பெயர் சூட்டினார். அம்பேத்கரின் அரசியல் குருவான சாவித்திரிபாய் பூலேயின் பெயர் தங்கள் மகளுக்கு வைக்கப்பட்டதில் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமணமான பிறகு ஆம்ஸ்டாங்குடன் சேர்ந்து பொற்கொடியும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிலையில்தான் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சோகம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு பிஎஸ்பி மாநில தலைவராக பொற்கொடி பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அம்பேத்கரை பின்பற்றும் பொற்கொடியும் ஆம்ஸ்டாங் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யார் இந்த பொற்கொடி? 20 வயது மூத்தவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியை பற்றிய சில தகவல்கள். குறிப்பிட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடி வந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் இள வயதிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரா நியமிக்கப்பட்டாரு. அக்கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதியின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தாரு ஆம்ஸ்டாங். தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக பொது வாழ்க்கையில ஈடுபட்ட அவரு தான் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்பதையும் உணர்ந்திருந்ததால பாதுகாப்புக்காக தேசிய உரிமம் பெற்ற இத்தாலி துப்பாக்கி ஒன்றையும் எப்போதும் தன்னுடைய கைவசம் வைத்திருந்தாரு. திருமணம் செய்து கொண்டா தன்னுடைய தீவிர அரசியல் பாதிக்கப்படும், மேலும் தனது உயிருக்கு எப்போதும் ஆபத்து வர வாய்ப்பிருப்பதா எண்ணிய அவரு இதனால திருமணமே வேண்டாம் என்ற முடிவுல இருந்து வந்தாரு. இந்த நிலையிலதான் ஆம்ஸ்டாங்கை விட 20 வயது இளையவரான பொற்கொடி என்பவர் அவரது மனதை மாற்றினாங்க. யார் இந்த பொற்கொடி? திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியின் மூத்த மகள் தான் பொற்கொடி. அட்வொகேட்டான இவங்க அண்ணல் அம்பேத்கர் மீது கொண்ட பற்றால அவரது வழியில பௌத்த மதத்தை தழுவினாங்க. பெரம்பூர்ல ஆம்ஸ்டாங் தனது வீட்டு பக்கத்துல உருவாக்கி இருந்த புத்தர் கோயிலுக்கு பொற்கொடியும் அடிக்கடி செல்வாங்க. அப்போதுதான் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆம்ஸ்டாங்கின் சமூக செயல்பாடுகளும் பௌத்த பண்பாடுல கொண்ட ஈடுபாடும் பொற்கொடியை வெகுவா கவர்ந்தது. ஒரு கட்டத்துல ஆம்ஸ்டாங்கை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட பொற்கொடி தன்னுடைய அப்பா திருநாவுக்கரசர் மூலம் ஆம்ஸ்டாங்கிடம் பேசி அவரது சம்மதத்தையும் பெற்றாங்க. முதல்ல தனது பொது வாழ்க்கையில உள்ள சவால்களை கூறி மறுத்த ஆம்ஸ்டாங் பொற்கொடி அம்பேத்கர் மீது பற்று கொண்டவர் என்பதால திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தாரு. அதையடுத்து 44 வயதுல ஆம்ஸ்டாங்கின் திருமணம் 2016 ஆண்டு பௌத்த மத வழக்கப்படி நடந்தது. திருமணத்துக்கு பிறகு இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெங்களூர்ல நடந்த புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குழந்தைக்கு சாவித்திரி பாய் என பெயர் சூட்டினாங்க. அம்பேத்கரின் அரசியல் குருவான சாவித்திரி பாயின் பெயர் தங்களுடைய மகளுக்கு வைக்கப்பட்டதுல 2 பேரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு ஆம்ஸ்டாங்குடன் சேர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியில இணைந்து பணியாற்ற தொடங்கினாங்க பொற்கொடி. நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களும் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.
இந்த அநீதி வந்து இவ்வளோ பெரிய தலைவனுக்கு ஏற்பட்டுக்குதுன்னா உன்னையும் என்னையும் மாறி இருக்கிற பொதுமக்களாக இருக்கிற எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மனிதர்கள் நாமெல்லாம் இந்த நிலை நமக்கு நேர்ந்தால் எப்படி இருக்கும்? இப்போ அரசு அதுதான் கேள்வியே. அரசு இதை துரிதமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தொடர்ச்சியாக இந்த வேலைகளை களை எடுக்கணும், அதுக்கான தீர்வை கொடுக்கணும். இனிமேல் வந்து அண்ணன் வீட்டு பணியை நாங்கள் எல்லாரும் செய்வோம், அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக மெட்ராஸில் அதுக்கான வேலையை நாங்கள் கையில் எடுப்போம். தொடர்ச்சியாக பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலேருந்து எங்களுடைய முழு உழைப்பும் இன்னும் எங்கள் மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சென்று அடைஞ்சு அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது எங்களுடைய கடமை, தலையான கடமையாக இருக்கும். வருத்தமான விஷயந்தான், அது மாதிரி வரக்கூடாது. எதையும் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. பொது அமைதி தான் நமக்கு தேவையே தவிர பொது அமைதியிலே ஏதோ ஒரு குட்டையை கலைக்கு மீனை பிடிக்கிற கதைலாம் நமக்கு எப்போவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அம்பேத்கருடைய பிள்ளைங்க, பாபா சாஹிப்புடைய பிள்ளைங்க. எங்களுக்கு பாபா சாஹிப் சாதியாகவும் மதமாகவும் தெரியாது. எல்லா தலைவர்களும் எப்படி அது மாதிரி தான் அவரும். நாங்கள் வந்து இந்த கருத்தை எப்படி வைக்கிறோன்னா சமத்துவத்தை தான் நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மனுஷனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். என்னுடைய விருப்பமும் அதுதான். அண்ணி ஏற்றுக்கானா நல்லாயிருக்கும், அடுத்த கட்டத்தில் நகர்தல் நல்லாயிருக்கும். எலெக்ஷனில் நிற்கணும், எங்கள் அண்ணியை வர சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கணும். இதுக்கான குரல் மக்களுக்கான குரலாக போய் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணியை அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதுக்கு பின்புலத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்குது, நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வை வந்து தப்பாக போயிடக்கூடாதுன்னு அண்ணன். ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப எங்களுக்கு அறிவின் ஆசான், ரொம்ப அற்புதமாக தீர்க்கமாக முடிவு எடுத்து சொல்லும். அதனால் திருமாவண்ணன் சொல்கிறத நான் வரவேற்கிறேன்றதை விட ஏதோ ஒரு பெரியவங்க பேசுகிறாங்க, கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நல்லது இருக்கும், கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும். கோவம்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு வந்து அவரும் ஒரு அண்ணன் தானே, அதனால் அவர் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு. அரசை நெருக்கம் கொடுப்பாரு, நெருக்கடியை கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாம் நல்லதாக நடக்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.